ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கிளர்க் மெயின்ஸ், அதாவது போத் எஸ்பிஐ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் ரீசனிங் செக்ஷனில் 30+ மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு மார்க் மூலமாகவே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க் இல்லை எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் ரீசனிங் செக்ஷனில் 10 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அந்த 10 2 மார்க்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 5 2 மார்க்ஸாக நம்ம கண்டிப்பாக போட்டுக்கணும். அது எப்படி நம்ம போட முடியும் அப்படின்னா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 10ல் 5 கொஸ்டின்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? 10க்கு 10 போடணுங்கிற அவசியமே கிடையாது. அட்லீஸ்ட் அதில் பாதி 5 கொஸ்டின்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணி போட்டாலே போதும். மெயின்ஸ் இஸ் ஆல் அபவுட் சூஸிங் த ரைட் கொஸ்டின்ஸ் அட் ரைட் டைம். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டான கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி கரெக்டான டைமில் போட்டோன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஆக்சுவலாக இந்த மார்க் வந்து நம்ம நேற்று மெயின்ஸ் மார்க் சேலஞ்சில் நம்ம ஐஸ்வர்யா போட்ட மார்க் தான். ஸோ அவங்க போட்ட மார்க்கை வச்சு நம்ம ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஆக்சுவலாக இந்த மார்க்கில் வந்து 113 to 117, தென் 131, தென் 137 to 140 இந்த 10 கொஸ்டின்ஸும் 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பசில், ஓகே, ஃபஸ்ட்டு பசில் அவங்க போட்டிருக்காங்க. இது ஈஸியான பசில் தான். ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்குள்ளே மோஸ்ட்லி எல்லாராலையும் ஈஸியாக போடக்கூடிய ஒரு பசில் தான். இதில் ஒரு 5 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். தென் இந்த மாதிரி ஒரு பசில் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். தென் இது நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, இது பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி சும்மா ஆர்டர் அண்ட் ரேங்கிங் மாதிரி ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபுல் பசிலும் ஆக்சுவலாக போடுற மாதிரி இல்லை. ஜஸ்ட் நமக்கு இதில் ஒரு பாதி போட்டாலே போதும். இதில் கேட்டிருக்க 3 கொஸ்டின்ஸ்க்குமே ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ 1 2 3, ஓகேவா? 3 கொஸ்டின்ஸ் இதில் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்குது. இதையுமே போட்டுடலாம். ஆர்டர் அண்ட் ரேங்கிங், தென் இன்புட் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 கொடுப்பாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் ஸ்டெப் 1 ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகும், எல்லாத்துக்குமே ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகிரும். ஸ்டெப் 2வும் ஓரளவு ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே ஈஸி தான் இருக்குது. பட் ஆனால் அட்லீஸ்ட் ஸ்டெப் 1ஆவது நம்ம ஈஸியாக போட்டுடலாம், அப்படி தானே? ஸோ அதனால் ஸ்டெப் 1ல் ஏ கேட்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக கொஸ்டின்லையுமே வாட் கம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இதில் ரொம்ப எஃபோர்ட் போடாமலே கம்மி டைம்லேயே நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 1 or 2 கொஸ்டின், ஓகேவா? த நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் பெரிய பசில் தான். ஓகே, மோஸ்ட்லி பிளட் ரிலேஷன் தான் ரொம்ப லாஸ்ட்டாக நம்ம போட்ட நிறைய மார்க்கில் அந்த மாதிரி தான் நம்ம பசில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கும் மேபி ரியல் எக்ஸாமில் கூட கேட்கலாம்ல, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கும் அதான் கேட்டாங்க ஆக்சுவலாக. இது நம்ம போடாமல் அப்படியே விட்டால் கூட பரவாயில்ல. தென் அடுத்து இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ ஈஸியாக இதில் 1 மார்க் எடுத்துடலாம். தென் இதில் 1, ஸோ மொத்தம் 2 மார்க்ஸ் எடுத்துடலாம் இதுலேயே. நெக்ஸ்ட்டு ஓகே, சிலோகிசம் தான். ஓகே, இதுவும் ஈஸியாக போட்டலாம். 3 3 4 5, இந்த 5 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாமா? சிலாகிசம் ப்ளஸ் ஓகே நம்பரு ப்ளஸ் வேர்டு வச்சு வர கேட்குறது. தென் இந்த பஸ்ஸில் நம்ம போடவே தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் 1 2 3 4 5 கொஸ்டின்ஸ் இருக்கா? இது அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3ஆவது ஈஸியாக போட முடியும். ஓகே, கரெக்டாக போட முடியும். 3 போட்டோன்னா கூட 3 மார்க் வந்துடுமா? தென் இந்த மார்க்கில் ஆக்சுவலாக இந்த கோடிங் வந்து ஓரளவு ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் 4ல் அட்லீஸ்ட் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம். தென் இந்த பஸ்ஸில் அப்படியே போடாமலே விட்டுடலாம்.
131. இந்த கொஸ்டின் 2 மார்க்ஸ் ஆக்சுவலாக. இது நிறைய பேர் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இதுவுமே ஈஸியாக ஆன்சர் போட்டிருக்கலாம். ஓகேவா? ஸோ 2 மார்க்ஸா? தென் இதெல்லாம் ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் 1 2 3. இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்லாம் ஈஸியாக நம்மளால் போட முடியும். 4. தென் இதுவுமே ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. 5. ஸோ 5 மார்க்ஸ். அப்புறம் லாஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இது வந்து இந்த பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த நெக்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 2 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் எடுத்துடலாமா? ஸோ டோட்டலாக 8 மார்க்ஸ். மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 8. ஓகே, இதில் 1 போட்டால் கூட 9 14 17 20 22 27 35 மார்க்ஸ். இந்த 35 மார்க்ஸ் நம்ம கரெக்டாக எந்த ஒரு இடத்துலையும் ஸ்டெக் ஆகாமல் போட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 35 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம இதில் உள்ள கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் அங்கே இங்கேன்னு 1 மார்க் 2 மார்க் கம்மியானா கூட எப்படியும் நம்ம 30+ங்கிறது நம்ம இந்த செக்ஷனில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுமா? ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய மார்க் போட உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். அதை நீங்கள் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணி மார்க் போட்டால் மட்டும் பத்தாது. இந்த மார்க்கை ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் லேர்ன் பண்ண முடியும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் மார்க்கில் இந்த மாதிரி இந்த ரோ காலம் வச்சு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி சம்ஸையே நீங்கள் மார்க்கில் பார்க்காமலே போயிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் ரியல் எக்ஸாமில் கேட்குறாங்க இந்த மாதிரி சம்மு, அப்போ அப்படி இருக்கும்போது அங்கே போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சம் என்ன புதுசாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி இந்த மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, நம்ம இதுக்கு முன்னால் போட்ட மார்க்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த மார்க்கில் போட்டது மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கேட்டாங்கன்னா இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக என்னென்னா வேகமாக ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அது மூலமாக நீங்கள் அங்கே போயிட்டு ஓகே ரொம்ப டைம் சேவ் பண்ணலாம். டைம் சேவ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 30 மெயின்ஸ் மார்க் நம்ம என்ன கண்டிப்பாக இந்த எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக போட்டுருவோம். அதை நீங்கள் எல்லாருமே ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அங்கே போய் ரியல் எக்ஸாமில் போய்ட்டு உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸுமே எந்த பேட்டர்னுமே உங்களுக்கு மோஸ்ட்லி புதுசாக இருக்காது. எல்லாமே நீங்கள் இந்த மார்க்லேயே எல்லாம் பார்த்துட்டீங்க, எல்லாம் போட்டு பார்த்துட்டீங்க, மார்க்காகவும் போட்டிங்க, மார்க் முடிச்சுட்டு ரிவ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த 30+ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மார்க்ஸ் டு ஸ்கோர். ஓகே, ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய மார்க் போடுங்க, நல்லா ரிவ்யூ பண்ணுங்கள். சூப்பராக 30+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 30+ மட்டும் நீங்கள் ஸ்கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் 3 செக்ஷனில் நீங்கள் வெறும் 60 மார்க்ஸ் எடுத்தால் போதும். அது ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.